விஜய் நடிப்பில் இயக்குனர் வினோத் இயக்கி திரைக்கு வர இருந்த திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம். இந்த திரைப்படத்திலே பல்வேறு திரை வட்டாரங்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் படத்தினுடைய பணியாம் முடிவுற்று ஜனவரி 9ஆம் தேதி படமானது திரைக்கு வருவன தகவல் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக தணிக்கை தரப்பிலிருந்து அந்த சான்றிதழை பெற தாமதமான தற்பொழுது இந்த படமானது தேதி தள்ளி வைக்கப்படுவதாக ஜனநாயகன் படத்தினுடைய கேவிஎன் புரொடக்ஷன் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது. அதாவது இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏற்கனவே டிசம்பர் 18ஆம் தேதி தணிக்கை குழு தரப்பில் இந்த விண்ணப்பமானது கொடுக்கப்பட்டு அதன் பிறகு மறு ஆய்வு செய்வதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதன் பிறகாக டிசம்பர் மாதம் இந்த தணிக்கை குழுக்கு அனுப்பப்பட்டு இந்த தேதிகள் எல்லாம் சில இடங்களிலும் செய்ய வேண்டும், சில இடங்களில் ரத்து செய்ய வேண்டும் என்று தணிக்கை தரப்பில் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அந்த எல்லாம் புரொடக்ஷன் தரப்பிலிருந்து செய்து கொடுத்த பிறகும் கூட இந்த சென்சார் தரப்பிலிருந்து சான்றிதழானது இன்னும் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. படம் இன்னும் 2 நாட்களில் ரிலீஸ் செய்யப்பட இருக்கின்றது. இன்னும் கூட வழங்கவில்லை என தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்ட போதிலும் அந்த தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து இன்றைய தினம் வாதாடப்பட்டது. அதாவது சென்சார் தரப்பிலிருந்து எங்களுக்கு 4 வாரங்கள் அவகாசம் வேண்டும் என்று நீதிமன்றத்திலே கூறியிருந்த ஒரு சூழலில் பட தேதி தள்ளி போகலாம் என்ற தகவலும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருந்தது. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் 39 நாடுகளில் உலகம் முழுவதும் வெளியாக இருந்த இந்த ஜனநாயக திரைப்படம் 39 நாடுகளில் தள்ளி வைக்கப்படுவதாக மாலை வரை அறிவிப்பானது தொடர்ந்து வெளியிடப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் அதாவது இந்தியா மற்றும் கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகாமல் இருந்தது. படம் வெளியாகிவிடும் என்று ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்த நிலையை தற்பொழுது கேவிஎன் புரொடக்ஷன் தரப்பிலிருந்து படத்தை 9ஆம் தேதியிலிருந்து வேறு தேதிக்கு மாற்றி வைத்திருக்கின்றோம், தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்ற செய்தி தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற பங்குதாரர்கள் பார்வையாளர்களும் இந்த செய்தியை சொல்வதன் மூலம் நாங்கள் மிகுந்த வருத்தம் அடைகிறோம் என்பதை கேவிஎன் புரொடக்ஷன் அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. 9ஆம் தேதி நீங்கள் படத்தை பார்க்க ஆவலோடு இருந்திருப்பீர்கள், ஆனால் இந்த செய்தியை உங்களிடம் சொல்வதில் மிகுந்த வருத்தம் அடைகிறோம். எதிர்பாராத ஒரு சூழல் காரணமாக படத்தினுடைய தேதி என்பது தள்ளிப்போவதாக தற்பொழுது தெரிவிக்கின்றோம் என்ற செய்தியை கேவிஎன் புரொடக்ஷன் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்கள் பொறுமை, தொடர்ச்சியான அன்பையும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அசைக்க முடியாத ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்பதை ஜனநாயகனுடைய புரொடக்ஷன் நிறுவனமான கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் அந்த அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த பொங்கலுக்கு நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் வினோத் இயக்கத்தில் விஜயனுடைய கடைசி படம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்துவிடும். திரையில் இந்த முறை கடைசியாக ஒரு முறை விஜயை பார்த்து விட வேண்டும் என்று ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு படத்தை காண இருந்தனர். ஆனால் படத்தினுடைய தேதி தள்ளி வைக்கப்பட்டதனால ரசிகர்கள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஜனநாயகன் திரைப்படம் மட்டுமல்லாமல் பராசக்தி திரைப்படத்திற்கும் சென்சார் தரப்பிலிருந்து இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காத சூழல் இருக்கின்றது. நாளைக்குள் வந்துவிடும் என்று அந்த பராசக்தி திரைப்படத்திலே படக்குழுவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது 10ஆம் தேதிக்கு முன்பாக 9ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாக இருந்தது. தற்பொழுது அந்த சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காத ஒரு காரணத்தினால படத்தினுடைய தேதி என்பது தள்ளி வைப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது படக்குழுவுடைய தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.